அண்ட் வெல்கம் டு VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு 4 டயர் வெட்டிங் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த வெட்டிங் கேக்கில் பார்த்தீங்கன்னா பாட்டம் டயர் நான் டம்மியில் கொடுத்துருக்குறேன். அந்த ஹெக்ஸகன் ஷேப்பில் உள்ள டம்மி அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அதை மாதிரியே இந்த ஃப்ளோரல் ஹூப்பும் ஹேண்ட்மேடாக நானே ஓனாக செய்தது, அதையும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களை கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாய்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது கோல்டு அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்ச நாளாகவே லைட் கோல்டு இருக்குது, பட் ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் வாய்ஸில் எனக்கு அந்த ஒரு சேஞ்ச் தெரியுது, அது இன்னும் எனக்கு நார்மல் ஆகவே இல்லை. மேபி இப்போ இருக்கிற இந்த கிளைமேட் கண்டிஷனோட அந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக 3 kgயில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 kgக்குள்ள ரெசிபிஸ் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இதில் நான் ஷார்ட்டாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ 3 kg கேக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 10 எக் எடுத்தால் போதும். அதுக்கு கூடவே 2.5 கப்பு பவுடர் சுகர், அப்புறமா 2.5 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், அப்புறமா 1/2 டீஸ்பூனுக்கு சால்ட், இந்த இவ்வளவும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் பீட்டிங் போட்டுடலாம். ஹேண்ட் பீட்டரில் பண்ணுறதா இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து போடக்கூடாது, சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் பீட் பண்ணணும். நீ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் உள்ள மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 கப்புக்கு மைதா அண்ட் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா சீவ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்தது இந்த கேக்குக்கு டின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக கொடுக்குற மாதிரி நான் செய்யலை, வேறு ஒரு பேட்டர்னில் தான் கொடுத்துருந்தேன். அதாவது 8 இன்ச்சில் ஒரு டின், 6 இன்ச்சில் 3 டின், தென் 4 இன்ச்சில் 2 டின். எக்கு நல்லா ஃப்ளஃபியாக பீட்டான உடனே 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு பீட்டை ஸ்டாப் பண்ணி நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த எக்குக்கு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1/2 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இந்த கேக் பேட்டரை எல்லா டின்லேயும் ஈக்குவல் ஹைட்டுக்கு விட்டு எடுத்துக்கலாம். எல்லா டின்னையும் நல்லா டேப் பண்ணதுக்கு அப்புறமா அவனில் பேக்காக வச்சிடலாம். ஸோ கேக்கு பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சிருச்சு. இந்த கேக்கோட டாப்லையும் பாட்டம் சைடில் எல்லாமே இந்த கலர் சேஞ்சாக இருக்கிற போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேக்கையும் 3 பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம். எல்லா கேக்கையுமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பாட்டம் டயரில் டம்மியும், செகண்ட் டயரில் வந்து 8 இன்ச்சு 1 டின்னில் உள்ள கேக்கு, தென் அதுக்கு மேலே வந்து 6 இன்ச்சில் உள்ள 3 டின்ஸில் உள்ள கேக், அப்படி டோட்டலாக வந்து அதில் வந்து 9 லேயர்ஸ் இருக்குது. அதேமாதிரி டாப்பில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு டின்னில் வச்சு 6 லேயர்ஸில் உள்ள கேக் இருக்குது. இதில் நான் 3 kg கேக் எப்படி டிவைட் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, இந்த செகண்ட் டயரில் வந்து 1 kg கேக்கும், அப்புறமா தேர்ட் டயரில் வந்து 1.5 kg கேக்கும், தென் டாப் டயரில் 1/2 kg கேக் அப்படி கொடுத்துருக்கேன். அப்புறமா விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டாப்பில் உள்ள 3 டயர் கேக்குக்கும் பாட்டமில் வைக்கிறதுக்குள்ள போர்டும் நான் கட் பண்ணி சென்டரில் ஹோல் போட்டு தென் கிளிங் ஃபிலிம் வச்சு ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பட்டர் ஸ்காட்ச் கேக்கு. நான் வந்து எல்லா லேயருக்கும் சேர்த்தே தான் இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இனி அந்த 3 டயர் கேக்ஸையுமே அந்தந்த சைஸுக்குள்ளே போர்டை பாட்டமில் வச்சு அதுக்கு மேலே 1 by 1 லேயர்ஸை ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டயர் கேக்ஸுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம கேக்ஸில் ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு கேக்குக்கும் அந்த கேக்கோட ஹைட்டை பொறுத்து நம்ம ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா க்ரம் கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ க்ரம் கோட்டிங் நம்ம செய்துட்டு ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணலாம், இல்லை ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா வேணால் கூட க்ரம் கோட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இது கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால க்ரம் கோட்டிங் கொடுக்குறதுக்கு ஒரு பேலன்ஸ் இல்லை, அது கொஞ்சம் ஷேக் ஆனது மாதிரியே தான் இருந்துச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ரம் கோட்டிங் கொடுத்தேன். ஸோ இந்த டம்மிக்கு மேலேயா இந்த 8 இன்ச்சு சைஸில் உள்ள கேக் வரும். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5 இன்ச்சுக்குள்ள ஹைட் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் உடன் ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேலே தான் பேலன்ஸ் உள்ள வெயிட் எல்லாமே வரும். ஸோ இந்த ஸ்கியூவர்ஸ் எல்லாமே ஈக்குவல் ஹைட்டில் இருக்கிறது மாதிரியே பார்த்துக்கணும், ஏன்னா கேக்கு ஆல்ரெடி ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்கியூவர்ஸ் லெவலாக இல்லை அப்படின்னா ஒரு சைடுலையா சரிஞ்சிரும். ஸோ லாஸ்ட்டாக டாப் டயரில் 4 இன்ச்சு சைஸில் உள்ள கேக்கை நம்ம ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ரம் கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ டம்மி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு விட்த்துள்ள தெர்மாக்கோல் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பாட்டம் டயருக்கு 10 இன்ச்சு சைஸுக்குள்ள ஹெக்ஸகன் ஷேப்புக்குள்ள டம்மி வேணும். ஸோ இந்த ஹெக்ஸகன் ஷேப்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு வால் ஷெல்ஃப் இருந்துச்சு, அது வந்து சேம் அந்த 10 இன்ச்சு சைஸுக்கு இருந்தது. ஸோ நான் அதை எடுத்து அந்த ஹெக்ஸகன் ஷேப்பு வந்து ஈஸியாக லைன் போட்டு எடுத்துட்டேன்.
ஸோ அந்த ஹெக்ஸகன் வால் ஷெல்ஃப் மட்டும் கிடைக்கல அப்படின்னா ஒவ்வொன்றா மெஷர் பண்ணி இந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கட் பண்ணுறது அது கொஞ்சம் வேலையாக தான் இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து நான் 4 பீசஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ டோட்டலாக வந்து நமக்கு 4 inch ஹைட்டு கிடைக்கும். இதில் ஒவ்வொரு பீசஸுங்க இடையில அந்த ஃபெவிகால் பேஸ்ட் பண்ணி அதை வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ டம்மி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கிளிங் ஃபிலிம் வச்சு ரேப் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் ஹோல் போட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம லாஸ்ட்டு கேக்கு ஸ்டாக் பண்ணிவிட்டு ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணால் இது தெர்மாக்கோல் ஆனதுனால உள்ளே இறங்காது. அதனால் ஃபஸ்ட்டே ஹோல் போட்டு வச்சிடணும். 12 inch ட்ரம் போர்டு எடுத்திருக்கிறேன். அதோட சென்டர்லேயும் ஹோல் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹோல்னால் அந்த ட்ரம் போர்டோட கீழே வரைக்கும் வராது. ஜஸ்ட்டு நம்ம அந்த இன்சர்ட் பண்ணுற ஸ்கியூவர் அந்த ட்ரம் போர்டில் லாக் ஆகி நிற்கிறது மாதிரி மட்டும்தான் போட்டிருக்கேன். இனி இந்த போர்டில் டபுள் சைடு டேப்பு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இனி இதுக்கு மேலே நம்ம டம்மியை வச்சு நல்லா அழுத்தி வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த போர்ட்லேருந்து டம்மி ரிமூவ் ஆகி வராது. மற்றபடி நம்ம நார்மல் கேக்கு வைக்கிறது மாதிரி க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி டம்மி வைக்க முடியாது. ஏன்னா அது வெயிட் இல்லாத அப்படின்னால அதுக்கு மேலே நம்ம கேக் வைக்கிற டைமில் வந்து ஸ்கிட் ஆகி போயிடும். இனி இந்த டம்மிக்கு நம்ம க்ரம் கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த சைடு எல்லாமே ஒரே லெவலுக்கு கிடைக்கிறதுக்காகவும் இதுக்கு மேலே நம்ம ஐசிங் செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். 4 tier கேக்குக்கும் க்ரம் கோட்டிங் முடிச்சாச்சு. இது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த கேக் ஃபுல்லாகவே பர்பிள் கலரில் உள்ளது மாதிரியாக தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து க்ரீமில் பர்பிள் கலர் எடிபிள் ஜெல் எடுத்திருக்கேன். இது வந்து செஃப் மாஸ்டர் பிராண்டில் உள்ளது. ஸோ இது வந்து ஒரு 1/2 an hour ஃப்ரிட்ஜில் எல்லா கேக்கையும் செட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா 4 tier கேக்குக்கும் இந்த லைட்டு பர்பிள் கலர் வச்சுள்ள ஐசிங் செய்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேக் மாடல் பார்த்தீங்கன்னா நான் தான் செலக்ட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருந்தேன். அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும், ரொம்ப ஹைட்டாக வேணும், 4 tier வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த டம்மிக்கு ஐசிங் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம க்ரீம் கொடுத்து அந்த பேலட் நைஃப் வச்செல்லாம் செய்யும்போது பேலன்ஸே இருக்காது. அந்த டேன் டேபிள் நம்ம ரொட்டேட் பண்ணுற டைமெல்லாம் அந்த போர்டும் டம்மியும் சேர்ந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கிறதுனால அந்த ஒவ்வொரு எட்ஜஸையும் ஷார்ப் பண்ணி எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்தது. இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 kg பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து 900 rupees. அப்படி 3 kgக்கு 2700. அப்புறமா அந்த டயர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அடிஷ்னலாக 400 rupees சார்ஜ் பண்ணியிருக்கேன். அப்புறமா அந்த ட்ரம் போர்டு தென் பாக்ஸ் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து 150 வச்சு 300. தென் அந்த ஃப்ளோரல் ஹூப் இருக்கு இல்லையா, அதோட நமக்கு ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா பட்ஜெட் கம்மியாக தான் இருக்கும். தென் நம்ம இப்போ ரெடிமேடாக வாங்குறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம செய்ததுக்குள்ளே அந்த ஒரு ஒர்க்கிங் சார்ஜ் மாதிரி போட்டு அப்படி டோட்டலாக அந்த ஃப்ளோரல் ஹூப்புக்கு வந்து 150 rupees நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். தென் பாட்டம் டம்மிக்கு வந்து 250 rupees. ப்ளஸ் அந்த கஸ்டமைஸ்டு டாப்பருக்கு 200. இப்படி டோட்டலாக வந்து நான் 4000 rupees இந்த கேக்குக்கு சார்ஜ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃப்ளோரல் ஹூப் செய்யலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் எல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒயர் மாதிரியாக இருக்கும். கோல்டு அப்புறம் சில்வர் கலர்ஸ்ல எல்லாம் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் ஒரு 5 to 6 வந்து நான் சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் 7 inch டின்னில் வச்சு அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணி அந்த சைஸுக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம அந்த கேக் வந்து 6 inch சைஸில் உள்ள கேக்குக்கு ஃப்ரெண்டில் தான் இதை வைக்க போகிறோம். ஸோ அதை விடவும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா கரெக்டாக அந்த 6 inch விட்த்துக்கு இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இனி இதை வந்து நான் கோல்டன் கலரில் எனக்கு செய்து எடுக்கணும். நான் அதுக்காக அந்த கோல்டன் கலர் ரிப்பன் வாங்கிக்கிட்டு அந்த சில்வர் ஒயருக்கு மேலே ஃபுல்லாகவே க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணி ஃபுல்லாகவே நான் சுற்றி எடுத்திருக்கேன். ஸோ அந்த கோல்டு ரிப்பன் ஃபுல்லாகவே சுற்றினதுக்கு அப்புறமா அந்த 7 inch டின்லேயே அப்படியே வச்சுக்கலாம். அப்போ கரெக்டாக கொஞ்சம் நேரம் வைக்கும்போது சர்க்கிள் ஷேப்லேயே நமக்கு ஃபார்ம் ஆகி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா 2 வயலட் கலரில் உள்ள A4 பேப்பர் எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா அந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த மாடலில் வந்து வயலட் கலர் ஃப்ளவர் தான் வச்சுருந்தாங்க. இப்போ நிறைய ஷாப்பில் தேடின போது இது கொஞ்சம் ரேர் கலர் இல்லையா, அந்த சேம் கலரில் உள்ள ரோஸ் கிடைக்கல. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் வந்து நான் நிறைய ஷாப்பில் பார்த்தேன். பட் வந்து இந்த வயலட் ஆர் பர்பிள் கலர்லையா ஃப்ளவர் எதுவுமே கிடைக்கல. ஸோ நான் என்ன செய்தேன், சேம் கலர்லேயே தான் வச்சா தானே நல்லாயிருக்கும். நான் அதுக்காக பேப்பர்லேயே ரோஸ் செய்து வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஓனாவே ரோஸ் செய்து எடுத்தேன். ஸோ ரோஸ் ரெடி ஆகியாச்சு. நான் அது வந்து 2 டிஃப்ரெண்ட் கலரில் செய்து எடுத்திருக்கேன். அது மாதிரியே வேறு கொஞ்சம் ஸ்மால் சைஸஸில் உள்ள ஃப்ளவர்ஸும் எடுத்து வச்சுருக்கேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு.
இனி அந்த ஹூப்பில் நம்ம லீஃப் வச்சு டெக்கரேட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த லீஃப் பார்த்தீங்கன்னா கேக் மெட்டீரியல் ஷாப்பில் தனியாக லீஃப் வந்து கிடச்சிச்சு. அந்த ஒரு பேக் வந்து 60 rupees போல் இருந்தது. ஸோ நான் இது என்ன பண்ணேன்னா அதில் உள்ள ஒவ்வொரு லீஃபாக கட் பண்ணி அந்த ஸ்டெம் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வச்சு அதை சுற்றி அந்த ஹூப்பில் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்தேன். ஸோ இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா கூட இருக்கும் இல்லையா, அந்த ஒரு லீஃபோட டெக்ஸ்சரில் உள்ளது. ஸோ ஹூப்பு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த ஹூப்பு நம்ம கேக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெம் ஒயரை இந்த யூ கிளிப் டைப்பில் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த ஃப்ளோரல் ஹூப்பு கேக்கில் செட் பண்ணுறதுக்குள்ள அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சரி, இந்த பாட்டம் டம்மி இருக்கு இல்லையா, அதில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு பர்பிள் கலரில் உள்ள கிளிட்டர் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பாட்டில் 90 rupees வரும், கேக் மெட்டீரியல் ஷாப்லேருந்து வாங்கினது. ஸோ இது வந்து மேனுவல் ஏர் ப்ரஷ் யூஸ் பண்ணி கேக்கில் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயின் ஹோப்பாக இருந்தது இந்த பாட்டம் சேர் தான். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் அந்த ஹெக்ஸகன் ஷேப்பில் செய்கிறது. அதே மாதிரி இதில் வந்து டார்க் கலரில் தான் ஐசிங் கொடுத்துருந்தாங்க அவங்க கொடுத்த மாடலில். பட் வந்து நமக்கு இந்த டார்க் கலரில் ஐசிங் கொடுக்குறது வந்து கொஞ்சம் இம்பாசிபிளான விஷயம். நான் அப்போ என்ன நினச்சி கொஞ்சம் கிளிட்டரில் நம்ம கொடுக்கலாம், அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கிளிட்டர் வந்து நான் 3 boxes வந்து வாங்கி பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து இது செம்மையாக சொதப்பிடுச்சு. இது வந்து இந்த மேனுவல் ஏர் பம்போட ப்ராப்ளமா இல்லை கிளிட்டரோட ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. அந்த பம்ப்லேருந்து கிளிட்டர் வந்து வெளியே வரவே இல்லை. இப்போ நார்மலாக நம்ம ஏர் பம்ப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் கொடுத்து தான் நம்ம கிளிட்டரிங் டெக்கரேஷன் செய்ய முடியும். பட் இருந்தாலும் இதுக்கு வந்து ஃபுல் எனர்ஜி கொடுத்து பம்ப் பண்ணதுக்கு அப்புறமாவும் அந்த கிளிட்டர் வந்து வெளியே வரலை. ஸோ மெயினாக எனக்கு வந்து இந்த கிளிட்டர் டெக்கரேஷன் செய்கிற டைமில் என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அதை பம்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க ஃபுல் எஃபர்ட் எடுத்து பம்ப் பண்ணதுக்கு அப்புறமாவும் அந்த கிளிட்டர் வரலை. என்ன ப்ராப்ளம்னு தெரில. மேபி ஆக்சுவலி இந்த பர்பிள் கலர்லேயே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் உண்டு. நான் வேறு பர்பிள் கலர் கேக் டெக்கரேஷன் எல்லாம் செய்யும்போது நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம நார்மல் இந்த ஜெல் கலர்லேயே உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ மேபி அந்த கிளிட்டரில் உள்ள ப்ராப்ளமாக என்னன்னு எனக்கு தெரியலை. கேக்கில் வந்து இந்த ஹெக்ஸகன் டம்மி எந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட ஒரு சைடு ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணியும் 2 கார்னர் 2 சைடும் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து எனக்கு மேக்ஸிமம் இதில் வந்து 2 சைட்ஸில் மட்டும்தான் எனக்கு வந்து கிளிட்டர் அப்ளை பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனாலேயே என்னாச்சுன்னா அந்த ஷார்ப்பு கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணியும் பேலன்ஸ் 2 சைடு கேக்கோட 2 சைட்ஸ்லேயுமா அந்த மாதிரி தான் என்னால் கொடுக்க முடிஞ்சுது. இந்த கிளிட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த பம்பு யூஸ் பண்ணி முடியாததுனால கொஞ்சம் கை வச்சு நான் அப்படியெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி சீவி யூஸ் பண்ணி அப்படியும் எல்லாமே ட்ரை பண்ணிட்டுமே எனக்கு வந்து அந்த ஒரு நீட்டாக கொடுக்க முடியல. ஆக்சுவலி சீவு யூஸ் பண்ணி அந்த கிளிட்டர் அப்ளை பண்ண போது என்னாச்சுன்னா அப்படி அங்கங்கே லம்பாக அந்த மாதிரி விழுந்துருச்சு. அந்த ஈவனாக வந்து நமக்கு அதில் போடுறதுக்கு முடியலை. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு அந்த 2 ஃபேஸ் 2 சைடில் மட்டும்தான் கிளிட்டர் அப்ளை பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளெயின் ஐசிங் தான். அதில் வேறு எந்த ஒரு டெக்கரேஷனும் இல்லை. அந்த ஒரு ஃப்ளோரல் ஹூப் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக வரும். அது போக இந்த பாட்டம் டயரில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்கரேஷன் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு நல்ல ஒரு ஹோப் இருந்துச்சு, நல்லா அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி டார்க் கிளிட்டர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பேலன்ஸ் 3 டயர் அரேஞ்ச் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் வந்து இந்த பாட்டம் சேர் இந்த கிளிட்டர் எனக்கு ப்ராப்பராக அப்ளை பண்ண முடியாதனால எனக்கு நிஜமாவே இது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்டில் அந்த 2 சைடில் வந்து கோல்டன் கலர் ஃப்ளேக்ஸ் வச்சு அந்த கார்னர்ஸ் வந்து டிசைன் பண்ணி எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இதுவும் வந்து அவங்க கொடுத்தது அந்த மாடலில் இருந்தது. சரி, பார்த்தீங்கன்னா அந்த 8 inch டின்னோட பாட்டமில் அந்த பர்பிள் கலர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறது மாதிரியாக நான் வந்து மேனுவல் ஏர் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் அந்த லைட்டாக அந்த கலரிங் பம்ப் பண்ணி விட்டுருந்தேன். இது மாதிரியே டாப் டயரோட டாப் எட்ஜ்லேயும் வந்து லைட்டாக ஏர் ப்ரஷிங் கொடுத்துருக்கேன். எல்லா டயர்லேயே உள்ள டெக்கரேஷன் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி லாஸ்ட்டாக மெயினாக உள்ளது வந்து இந்த ஸ்டாக் பண்ணுறது தான். இது வரைக்கும் உள்ள ஒர்க் எல்லாமே ஃப்ரீயாக செய்திடலாம். அந்த லாஸ்ட் இந்த ஸ்டாக்கிங் டைம் வரும்போது தான் நிஜமாகவே கை உதற ஆரம்பிச்சிடும். அதுவும் உள்ள டம்மி இருக்குது, அப்புறம் ஹைட் அதிகமாக வெயிட்டு கூடுதலாக இருக்கிறது மாதிரியான டயர் இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ இந்த 3 டயருமே ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்டோட ஹெல்ப்போடு தான் நான் ஸ்டாக் பண்ணேன்.
நார்மலாக இந்த டயர் கேக்குக்கெல்லாம் இன்சர்ட் பண்ணுற அந்த ஸ்கியூவர் பார்த்தீங்கன்னா அந்த 3rd டயர்லேயே அந்த ஹைட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த டாப் டயர் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்கியூவர் லென்த்து பத்தலை. நான் இப்போ என்ன பண்ணேன்னா டாப் டயர் வழியாக வேறு ஒரு ஸ்கியூவர் கொஞ்சம் ஒரு ஷார்ட் லென்த்துக்கு டாப்லேருந்து கீழே அந்த ஹோல் வழியாக இன்சர்ட் பண்ணி கொடுத்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஏன்னா கேமரா செட் பண்ணி வச்சுருந்ததோடையும் கேக்கு சைஸ் வந்து கொஞ்சம் டாலாக போயிடுச்சா. ஸோ அது வந்து வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியலை. டாப் டயரோட அந்த எட்ஜஸ்லேயும் வந்து கோல்டன் ஃப்ளேக்ஸ் வச்சு சிம்பிளாக அதை ஒரு டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இனி வந்து அந்த ஃப்ளோரல் ஹூப்பு கேக்கு மேலே வச்சிடலாம். ஸோ இது வைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வைக்கிறதே சரியாக வைக்கணும். ஒன்ஸ் வச்சுட்டு நம்ம திருப்பி எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா அதில் வந்து க்ரீம் அதில் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு நீட்னஸ் போயிடும். ஸோ அதேமாதிரி அந்த ஃப்ளோரல் ஹூப்பு வச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு யூ கிளிப் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதை வச்சு அந்த ஹூப்பு வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஹூப்போட பாட்டம்லேயே தான் நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃப்ரெண்டு ஃபேஸ் பண்ணுற அந்த இடத்துல வந்து நான் எதுவும் பண்ணலை. ஸோ இனி ரெடி பண்ணி வச்சுருந்த பேப்பர் ஃப்ளவரை வச்சிடலாம். அதே மாதிரியே அந்த ஒரு ஒயிட் கலர் குட்டி குட்டி ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் நார்மலாக அந்த ஒரிஜினல் ஃப்ளவர் தான் வைப்பேன். ஆனால் வந்து எனக்கு அந்த டைம் எனக்கு வாங்குறதுக்கு கிடைக்கல. அதனால் அதுவும் வந்து கேக் மெட்டீரியல் ஷாப்லேருந்து ஆர்டிஃபிஷியலாக கிடச்சிச்சு. ஸோ அதை தான் நான் இதில் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக அந்த கேக்கோட டாப்பில் ஒரு கஸ்டமைஸ்டு டாப்பரும் வச்சாச்சு. கேக்கோட ஃபுல் டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த கேக்கு வந்து பேக் பண்ணது 12x12x12 சைஸ் உள்ள இந்த டால் கேக் பாக்ஸு. ஸோ எனக்கு வந்து அந்த கேக் மெட்டீரியல் ஷாப்பில் மேக்ஸிமம் ஹைட்டாக உள்ளது இந்த ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த கேக்கோட அந்த டாப் போர்ஷன் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி சைடில் கவர் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா நான் 4 வீலரில் கார் டிக்கியில் வச்சு தான் கேக் டெலிவர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. லேட் ஆனாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.